பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். செந்தூர் MS மகாராஜன், புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர். நெல்லை மாவட்டத்துல நாங்குநேரி இரட்டைக்குலை வழக்குல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சி நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம். நேத்து இந்த சம்பவத்துல இறந்த மக்களுக்கும் அதில் படுகாயம் அடைந்த மக்களுக்கும் இதுவரை அரசு சார்பிலோ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலோ எந்த ஒரு நிவாரண தொகையும் வழங்கப்படவில்லை. மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடும் படுகாயமடைந்த மக்களுக்கு உரிய நிவாரணமும் அரசு வேலை வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் சார்பிலே கோரிக்கையாக வைக்கிறோம். மேலும் தமிழகத்தில் குறிப்பாக நெல்லை தொடர் கொலைகள், நெல்லையில் ஜாதிய வன்முறை தொடர் கொலைகள் நடப்பதை தடுக்கும் வண்ணம் மாவட்ட நிர்வாகமோ அல்லது மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான தமிழக அரசோ இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது எங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு. தொடர்ந்து இது போன்று சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இதுவரையும் ஒரு கமிட்டி அமைச்சோ இல்ல ஒரு குழு அமைச்சோ இந்த அரசும் நடத்தவில்லை, மாவட்ட நிர்வாகமும் நடத்தவில்லை. எங்களுடைய புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் கோரிக்கையாக அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஜாதிய தலைவர்களையும் அழைத்து சமுதாய நல்லிணக்க கூட்டம் மாதத்திற்கு ஒரு முறை நடத்த வேண்டும். அதில் அந்தந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு என்ன தேவைகளோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் கோரிக்கையாகவோ நேரடியாக கலெக்டரிடம் விவாதித்து ஆலோசனை செய்து பெறக்கூடிய வகையில் சமுதாய நல்லிணக்க கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு அதில் உரிய தீர்வு காண வேண்டும், நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதுதான் எங்களுடைய டிமாண்ட். அதாவது இந்த சம்பவத்துக்கு நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்கும்னா சொந்த பகையா இருக்கும், இல்லைன்னா ஒரு சமுதாய ரீதியான பகையா இருக்கும். ஆனா கடந்த வாரம் நடந்த நாங்குநேரி சம்பவம் அப்படிப்பட்ட சம்பவம் இல்லை. இந்த சம்பவம் ரோட்ல போன அப்பாவி மக்கள், ஒண்ணும் தெரியாதவன், அப்ராணி, அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், இதுல ஆசாரி, பூசாரி, கோனாரு இவங்கதான் பாதிக்கப்பட்டது. ஆதிக்க சாதிகள், ஆண்ட சாதிகள் என்று பெருமை பேசிக்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுக்க வேண்டும். பொது வீதியில, அதாவது தனிப்பட்ட முறையில் நடந்த கொலைகள்னா அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு நடந்தது அப்படி கிடையாது. அதனால இதுக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காணணும். ஏன்னா இதே கலாச்சாரம் ஃபாலோ ஆகுது. போன வாரம் நாங்குநேரில் நடந்தது, 2 நாளைக்கு முன்னாடி சிவகங்கையில நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் 6 பேரை கொண்ட கும்பல் சிவகங்கையில ஒரு ஊருக்குள்ள பூந்து வெட்டுறானுங்க. அப்ப இந்த கலாச்சாரத்தை தடுக்க எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்கதாங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எங்க ஆரம்பித்ததோ அங்கதான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நெல்லை மாவட்டத்தில் ஆரம்பிச்சதுக்கு நெல்லை மாவட்டத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு நிரந்தர தீர்வு காட்டுறதுக்கு அனைத்து சமுதாய தலைவர்களையும் அனைத்து ஜாதிய தலைவர்களையும் கூப்பிட்டு கலெக்டர் தலைமையில, மாண்புமிகு ஆணையாளர் தலைமையில, காவல்துறை ஆணையர் தலைமையில ஒரு சமுதாய நல்லிணக்க கூட்டம் நடத்தி, ஏன்னா குறிப்பா சொல்ல போனா எந்த ஜாதி தலைவருக்கும் நடந்தாம எந்த சம்பவம் நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அவங்க காதுக்கு செவி வழியாக சிறு சிறு தகவல் இருக்கும். நெருப்பு இல்லாமல் புகையாது என்பது போல ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும். அப்போ உடனே அவன் போன் அடிக்கிறது அந்தந்த ஜாதிக்கு தலைவருக்கு முதல்ல போன் அடிப்பான். போன் அடிச்சு, தலைவரை எங்க ஊர்ல இப்படி பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பான். அவன் உடனே என்ன பண்ணுவான், ஒரு சிப்பேத்தி விடுவான். ஏல வெட்டிட்டு நம்ம காப்பாத்துறோம்ல, நான் பாத்துக்கிறோம்லன்னு சொல்லி 2 பேர். ஏன்னா ஆல்ரெடி இது போல சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களை அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. முன்னுதாரணமா தான் சொல்றேன். யாரும் எந்த சமயத்தை நான் குறிப்பிட்டோ
யாரையும் தனிப்பட்ட முறையில் வன்மை எதுவுமே நான் பேசல. ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிரந்தர தீர்வு காண உரிய மத சமுதாய அனைத்து சமுதாய நல்லிணக்க கூட்டம் நடத்தணும். ஏன்னா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப அப்ராணி, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு உரிய நிவாரணமும் மாவட்ட நிர்வாக சார்பில் கொடுக்கணும்ன்றதுதான் புதிய மக்கள் தமிழ் கட்சியினுடைய கோரிக்கை. பாதிக்கப்பட்ட மக்களோடு எப்போதும் புதிய மக்கள் தமிழ் கட்சி மற்றும் நிர்வாகிகள் துணையோடு எப்போதும் துணை நிற்போம். மேலும் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நெல்லை மாவட்டத்தில் நடக்கும்போதும் கூட மாண்புமிகு நாங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அடுத்த ஆட்சியாளர்கள் என்று பேசிக்கொள்ளும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோ அல்லது அந்த மாவட்டத்தின் அதிமுக மாவட்ட செயலாளர்களோ இதுவரை சந்திக்காதது ஏன்? அதற்கான காரணம் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. அதை காவல்துறை தான் உரிய விசாரணை செய்யணும். ஏன்னா ஜாதிய நெல்லை மாவட்டத்துக்குள்ள ஜாதி அரசியல் தான் முக்கியமா ஜாதி அரசியல் தான் போயிட்டு இருக்கு. அவர்கள் நேரில் போய் பார்க்காததுக்கு காரணம் என்ன? பாதிக்கப்பட்ட மக்களை இல்ல ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற பக்குவத்தில் இருக்காங்களா, இல்ல அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதனால அந்த காழ்ப்புணர்ச்சியா என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். நிச்சயமாக நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேனே, எதிர்கட்சி தலைவர் சொல்லி சொல்லிக்கிறாங்க, அடுத்த ஆளுங்கட்சி நாங்க தான் சொல்லிக்கிறாங்க. பதில் சொல்லட்டும். நயினார் நாகேந்திரன் சொல்லுங்க, எடப்பாடி சொல்லுங்க, ஏடிஎம்கேல இருந்து நீ இறக்கி யாரும் போய் பார்க்கல, எதுக்கு? காரணம் என்ன? ஏதாவது ஒரு ரீசன்? இதே இது மற்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஏதோ ஆண்ட பரம்பரை என்று கொள்ளக்கூடிய சமுதாயத்திலே ஒருத்தர் இறந்திருந்தா முதலாள இவங்க போய் கொடி வித்து பிடிச்சிருப்பாங்கல்ல. வெட்டுப்பட்டம் ஆசாரி பூசாரி கோனாரு எப்படின்னு சொல்ல போயதுன்னா இவங்க எல்லாம் போகல. எதற்காக போகல? இவங்க வாக்குகள்லாம் அவங்களுக்கு வாக்கா தெரியலையா? பெரும்பான்மை இல்லாத சமுதாயம் என்பதால இந்த காழ்ப்புணர்ச்சி. நிச்சயமாக அவர்கள் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தக்க பதிலடி யாதவ சமுதாயத்தின் சார்பிலும் பாதிக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்தின் சார்பிலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். தேவைப்பட்டால் அவரை எதிர்த்து நானே களமாடுவேன் நிலையில.